வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழும் சரஸ்வதியும் சீரியல் இன்னைக்கு எபிசோடில் வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். கோதை எழுந்து போய் அம்மன் சிலையை பார்த்து பேசுகிறாங்க. நான் உனக்கு பூஜை புனஸ்காரம் எல்லாம் சரியாக தானே பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்றத தாண்டி வேறு எதுவுமே நான் உங்ககிட்ட வேண்டிக்கிட்டதே கிடையாதே அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட மகன் தமிழ் தான் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு தெரிய வரப்ப அப்போ கூட நான் நேர்மையாக தானே நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன பையனோட நடிப்பை நம்பி நான் ஏமாந்துட்டேன், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என்னால் என்னோட குடும்பமே இந்த நிலைமையில வந்து நிற்கிது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த நிமிஷமே என்னோட உயிர் போனால் கூட எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்தி ஏதாவது ஹோட்டலில் ரூம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. நம்ம வீடு இருக்கிறப்ப எதுக்காக நீங்கள் ஹோட்டலில் ரூம் போடணும், நம்ம வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க சரஸ்வதி. இதெல்லாம் வேணாம் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. உங்கள் அண்ணன் மேலே உங்களுக்கு இன்னும் கோபம் போகலையா அப்படின்னு சரஸ்வதி கேட்குறாங்க. அவரை நான் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன்னே தெரியல, அதனால தான் வேணான்னு சொல்கிறேன் அப்படின்னு கார்த்தி சொல்லிட்டு இருக்கிறாரு. நீங்கள் எல்லாரும் இங்கே இருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி இப்போ கிளம்பி அவங்களோட லேத் கம்பெனிக்கு வராங்க. அங்கே வந்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தமிழ்கிட்டையும் நமச்சிட்டையும் சொல்கிறாங்க. இது கேள்விப்பட்டதும் தமிழுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. நீங்கள் 2 பேரும் கிளம்பி அவங்க கூட இருங்க, நான் பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. தமிழ் இப்போ நேராக கிளம்பி அர்ஜுனை பார்க்கறதுக்காக போறாரு. வாசல் வெளியில நின்றுட்டு அர்ஜுன் வெளியில வா அப்படின்னு சத்தமா கூப்பிடுறாரு. அர்ஜுனோட அக்கா பார்த்துட்டு அந்த தமிழ் தான் வந்திருக்கிறான், அவன் ரொம்ப கோவமா இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. வராத தம்பி, உள்ளேயே இருந்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அந்த தமிழ்னாலெல்லாம் என்ன ஒன்றும் பண்ண முடியாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் வெளியில வராரு. அர்ஜுன் தமிழ்கிட்ட சொல்றாரு, என்ன எங்க வீட்டு பக்கம்லாம் வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. தமிழ் இப்போ கோபப்பட்டு முறைச்சு பாக்குறாரு அர்ஜுனை. நீங்க கோபப்படுற அளவுக்கு நான் எதுவும் பண்ணலையே மாம்ஸ் அப்படின்னு சொல்றாரு அர்ஜுன். உங்களை இந்த வீட்டை விட்டு அனுப்பினவங்கள நான் வெளியில் அனுப்பிட்டேன், அதுக்கு நீங்கள் சந்தோஷம்தான் படணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு விதத்தில் நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு அர்ஜுன். அன்னைக்கு நீங்கள் கம்பெனியை வாங்குறதுக்கு வந்திருந்தீங்கல்ல, அந்த சந்தோஷத்தில் அத்தை பத்திரத்தை படிக்காமலே கையெழுத்து போட்டுட்டாங்க அப்படின்னு அர்ஜுன் சொல்கிறாரு. நீங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியில் போனதும் என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணுவீங்கன்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரு அர்ஜுன். நீங்கள் உங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தீங்க, அதனால நான் நினச்சதெல்லாம் ஈஸியாக முடிச்சுட்டேன், ரொம்ப நன்றி மாம்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு நக்கலா. தமிழுக்கு இப்போ ரொம்ப கோபம் வந்துடுது. அர்ஜுனோட நெஞ்சிலேயே ஓங்கி மிதிச்சிடுறாரு. அர்ஜுன் இப்போ கீழே போய் விழுந்துடுறாரு. உன்னை இத்தனை நாள் உயிரோட விட்டதே தப்பு அப்படின்னு தமிழ் சொல்கிறாரு. எங்கள் அப்பா இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்தை ஈஸியாக ஏமாற்றிட்டு போகலான்னு நினச்சியா அப்படின்னு கேட்குறாரு தமிழ். அங்கே இருக்கிற பூத்தொட்டியை எடுத்து அர்ஜுனோட தலையிலே போட போகிறாரு. அதுக்குள்ளே ராகினி வந்துடுறாங்க. நாங்கள் யாரையும் வீட்டை விட்டு போக சொல்லலை, இங்கே தான் இருக்க சொன்னோம், அவங்களா தான் கிளம்பி போனாங்க அப்படின்னு ராகினி சொல்கிறாங்க. எதுவும் தெரியாமல் இவரை போட்டு அடிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. தமிழ் அர்ஜுன்கிட்ட சொல்கிறாரு, நீ வீட்டுக்குள்ளே வந்த நோக்கத்தை சரியாக தெளிவாக நிறைவேற்றிட்டல, மாற்ற வேண்டியவங்கள மாற்றிட்டல அப்படின்னு சொல்கிறாரு. நான் இந்த குடும்பத்தை விட்டு வெளியில் இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா நான் வந்து கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்கிறாரு தமிழ். அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க கூப்பிடாமலே நான் வந்து நிற்பேன், ஏன்னா அவங்க என்னோட அம்மா அப்பா தம்பி அப்படின்னு சொல்கிறாரு தமிழ். இனிமேல் தான் நீ ஒவ்வொரு நாளும் அடி மேலே அடி வாங்க போகிற, இந்த தமிழ்னா யாருன்னு பார்க்க போகிற அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு விஷயத்த நீ ஞாபகம் வச்சுக்கோ, இவன் குடும்பத்தை ஏண்டா தொட்டோம் அப்படின்னு நினச்சி நீ அழப்போற அந்த நாள் வரதான் போகுது அப்படின்னு சொல்கிறாரு தமிழ். இனிமேல் உனக்கு நான் தான் எம்மை, நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது, இனிமே ஆட்டத்தை நீ பார்க்க போகிற அப்படின்னு மிரட்டிட்டு போகிறாரு. அடுத்ததா கோவிலில் நடக்கிறத காமிக்கிறாங்க. ஆதி வசூட்ட நம்ம வீட்டுக்கு கிளம்பி போகலாம்ல, ஏன் நீ வரமாட்டேன்ற அப்படின்னு கேட்குறாரு. இப்போதான் தமிழ் மாமா குடும்பத்தோட சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, கண்டிப்பாக சரஸ்வதி தமிழ் மாமாவை கூப்பிட்டு இப்போ வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க வசு. சரஸ்வதி நமச்சி 2 பேருமே இப்போ கோவிலுக்கு வராங்க. அத்தை நீங்கள் எல்லாரும் வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. நமச்சி சொல்கிறாரு, அந்த திருட்டு பையன் நம்ம எல்லாரும் ஏமாத்திட்டானே அப்படின்னு சொல்லி புலம்புறாரு. ஒரு வீடை எழுதி வாங்குறேன்னு சொல்லிட்டு சொத்து மொத்தத்தையும் எழுதி வாங்கிட்டானே அப்படின்னு சொல்கிறாரு. நடேசன் சொல்கிறாரு, எல்லாத்தையுமே இழந்து இந்த மாதிரி கோவிலில் வந்து உட்காரணும்னு எங்களுக்கு விதி இருக்கு போல அப்படின்னு சொல்கிறாரு. சத்தியமாவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டான்ப்பா அப்படின்னு நமச்சி சொல்லிட்டு இருக்கிறாரு. வேலைக்கார பொண்ணு அண்ணி இன்னும் தமிழனே வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. அவர்கிட்ட விஷயத்த சொன்னேன், அவர் எங்கேயோ கிளம்பி போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க சரஸ்வதி. அவன் வரமாட்டான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு கோதை சொல்கிறாங்க. அவனுக்கு செஞ்ச பாவத்துக்காக தானே நாங்கள் இப்படி வந்து உட்காந்துருக்குறோம், அவன் முகத்தை கூட என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு கோதை சொல்கிறாங்க. இப்படி தானே என் பிள்ளையும் வீட்டை விட்டு வெளியில் வந்து யாரும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான், அவனை கஷ்டப்படுத்தினதுக்கு எனக்கு இதுக்கு மேலேயும் தண்டனை கிடைச்சாலும் தப்பு கிடையாது அப்படின்னு கோதை சொல்கிறாங்க. உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லத்த, எல்லாம் அந்த அர்ஜுன் பண்ண சூழ்ச்சி தான் அப்படின்னு சொல்கிறாங்க சரஸ்வதி. மனசை போட்டு குழப்பிக்காதீங்க, நீங்கள் வீட்டுக்கு வாங்கத்த அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்னோட மகன் அவனுக்குன்னு தனியாக ஒரு அடையாளத்தை உருவாக்கி பேரும் புகழோட சந்தோஷமாக இருக்கிறான், அந்த சந்தோஷம் எங்களால் கெட வேணாம், நாங்கள் வரலை அப்படின்னு சொல்கிறாங்க கோதை. எங்களோட வாழ்க்கையை நாங்கள் பார்த்துக்குறோம், கடவுள் என்ன எழுதி வச்சிருக்கிறாரோ அது நடக்கட்டும், நாங்கள் வரலமா அப்படின்னு சொல்லிடுறாங்க கோதை. தமிழ் இப்போது கோவிலுக்குள்ளே வராரு. அம்மாவும் அப்பாவும் கோவிலுக்குள்ளே உட்காந்துருக்கிறத பார்த்து கண் கலங்குறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.